பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான நேசிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை தொடர்ந்து தியானித்து நாம் வருகிறோம். அதன் வழியாக ஜைன் டிவியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் கூட கர்த்தர் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் அதை நிறைவேற்றி ஆண்டவரே முடித்தமைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரையில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவை நடத்தினீர், இனியும் எங்களை நடத்துவீர். கர்த்தரின் பங்கு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை இப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவர் என் வலது பரிசில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, என் வாயில் வார்த்தை பெறுவதற்கு முன்பாக நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. வார்த்தையானவரே, நீர் பேசும், அடிமை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம், அதில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை இங்கே எசேக்கியேல் ராஜா மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தைகள் வருகிறது. நாம் தியானிப்போம். இங்கே சொல்லுகிறார் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யார் சொல்வது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அல்லது தீர்க்கதரிசிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தேவனோடு எந்த அளவுக்கு அவர்கள் உறவாட வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அரிதான காரியமாக இருந்தது அந்நாட்களிலே. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லார் மீதும் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பகிரங்கமாக இன்றைக்கு கிரியை செய்து வருகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுவதில் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். யார் யார் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு அது விரோதமான பகையாக இருக்கிறது. என்று சொன்னால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் அவன் உண்டாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசு அடிமையாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ ஆத்மா என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு மனிதனை வாழ்க்கை இயேசுவின் பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ரெடெம்ஷன் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் திரும்புவது, அதாவது மீட்பு. கர்த்தரிடத்திலிருந்து ஆத்துமாக்களை மீட்கும்படியாகத்தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், மலைகள் மேலும் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதன் வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் போலீஸை வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பாராயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்கள் மரிப்பதை ஒருபோதும் அவர் விரும்புவதில்லை.
என்று நாம் பார்க்கிறோம். ஏன்று சொன்னால் அதே 18ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 32வது வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகன் கூட அவர் முதல்ல மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது அது நமக்குள்ளே இருக்கிறது. கடவுள் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும் பொழுது அந்த பரலோக மகிழ்வு, அந்த நித்திய வாழ்வு நமக்குள்ளாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பரலோக வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால், கடவுளோடு நாம் அண்டி இருப்பது, கிட்டி இருப்பது, அவருடைய ஆலோசனை நடப்பது. கடவுள் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இப்போ சொல்லப்பட்டதான என்னென்ன விஷயம் சொன்னால், விக்கிரங்களுக்கு, நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கக்கூடாது. அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, தன் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் விபசாரம் செய்யக்கூடாது. தன்னுடைய அதாவது அயலானுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது, தூரஸ்திரியோடு சேராமலும். இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசியின் வழியாக பழைய ஏற்பாடில் அநேக இடங்களில் சொல்லிக்கொண்டே தான் வருகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்று சொன்னதுதான் இங்கே எசேக்கியேல் ராஜா வழியாக மீண்டுமாக சொல்லுகிற காரணம், அந்த பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாவம் செய்வது, கடவுளுக்கு பலி செலுத்துவது, மீண்டுமாய் பாவம் செய்வது. இப்போ பார்த்தீங்களா, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக தான் தீர்க்கதரிசியை கொண்டு கடவுள் பேசுகிறார். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து. பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளோ அல்லது காவல்துறையோ ஒரு சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை மீறி ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து. அப்போ அநேகர் கடன் வாங்குகிறார்கள், திருப்பி கொடுப்பது கிடையாது. அதனால் பிரச்சனை வருகிறது, பல்வேறு சண்டைகள் வருகிறது, பிரிவினை வருகிறது. அது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். வட்டிக்கு கொடாமலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அநியாய வட்டி என்று வாங்குகிறார். அதாவது 120 ரூபாய் கூட வாங்குகிறார்கள். மாதத்திற்கு 2 முறை வட்டி வாங்குகிற ஆட்களும் உண்டு. அது மாத்திரம் பரிதானம் வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். புலிஸ் என்று சொன்னால் லஞ்சம், டேபிளுக்கு கீழே டேபிளுக்கு மேலே லஞ்சம் வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி. இல்லையா, பார்த்தீங்களா, அதாவது அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே நல்லது என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். சாலமோன் ஞானி எழுதுகிறார். அது மாதிரி தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த அநேக வழக்குகளை அவர்கள் வாதாடுகிறார்கள். உண்மையாய் வழக்கை தீர்த்து, நீதியரசர்கள் கூட உண்மையாய் அவர்கள் தங்களுடைய வழக்கை தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அப்படி உண்மையாய் தீர்ப்பதுன்னா வாய்மையே வெல்லும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னு சொன்னால், அந்த வாய்மொழி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அப்போ கடவுளுடைய வார்த்தைப்படி அவர்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாயில் அவனே நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போது உண்மையுள்ளவர் கடவுள், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற தேவன் நிச்சயமாக கிரியை செய்வார் என்று நான் நம்புகிறேன். என்று சொன்னால், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாராம். அப்போ என்னன்னு சொன்னால், ஒருத்தன் செத்துட்டான்னா அதை ஆண்டு விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு கீழ்ப்படியில்,
அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் மனம் திரும்பி எச்சரிப்படைந்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தன் பாவங்களை மறைக்கும் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். அப்போ ஆண்டிடத்தில் இரக்கத்தை பெற வேண்டுமா? இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நாம் விட வேண்டும். இந்த புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள், அப்புறம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய், அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாகிய ஒரு சிலர், தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்று சொன்னால் மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். எசேக்கியேல் 18:13 வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ என்று சொல்லப்படுகிறது. ஒரு திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த செல்வந்தர் மிக பயங்கரமாக அந்த திருமணத்தில் அவர் செலவு செய்திருந்தார். அப்பொழுது அங்கே வந்திருந்த ஒரு சிலர் பேசுகிறார்கள். நான் காதால் கேட்டேன், வட்டி காசு எந்த அளவுக்கு பற்றியா விளையாடுது, வட்டி எல்லாம் வட்டி பணம், ஊரு காசு அப்படி என்று சொன்னதை நான் கேட்கும் பொழுது மிக வேதனைப்பட்டேன். அப்போ அப்படிப்பட்ட சாபங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அது வேதனை இருக்காது. ஆனால் இப்படி அநியாயமாய் வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஆண்டில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு செழிப்பான ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். நிறைய ஆசீர்வாதங்கள், செழிப்பின் உபதேசம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மோட்சத்திற்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்காகத்தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. அல்லேலூயா. நீ வீடை வாங்குவ, நீ காரை வாங்குவ, நீ நிலத்தை வாங்குவ என்று சொல்வதற்கு என்னிடத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஆனாலும் இதிலே நாம் தவறி இருந்தால், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் படித்தினாலும் தன் ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் லாபம் இல்லை. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ஆத்மா நம்ம எல்லாம் மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை என்று அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய மரணத்தினால் வெளிப்படுத்தினார். எதற்காக? இப்படிப்பட்ட மனுஷீக கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதை அப்புறப்படுத்தும்படியாக. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து முன்னோர்கள் செய்த தவறு பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு கடவுள் தண்டிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்களோ அல்லது முன்னோர் செய்த பாவத்திற்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் மனம் திரும்பி, ஆண்டவரே, என் தகப்பனார் என்னுடைய முன்னோர்கள் முப்பாட்டனர்கள் செய்த அந்த தெரியாமல் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்து தயவுசெய்து என் பாவத்தை மன்னியும், இனி அப்படிப்பட்ட சாபம் என் மீது வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை பிழைக்கும்படியாக செய்கிறார். அது மாத்திரமில்ல, ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோய் உண்டாகாதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களை செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாவாமல் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்னன்னா, அவருடைய வழியில் வர வேண்டும். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். இது ஏதோ வெள்ளக்கார தெய்வம், இது வெளிநாட்டு தெய்வம், இது அப்படி என்று இல்லை. எல்லா ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆத்மாவும் கர்த்தருடையது என்று சொன்னால் அவர்தான் மனிதனை உண்டாக்கினார். அப்போது சிறுமையானவனுக்கு நோய் உண்டாகாதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ அநேகருக்கு மன நோய் உண்டாகுது. அநியாய வட்டியை போய் வாங்கி
ஒரு நபர் 75,000 ரூபாய் வாங்கியிருக்கிறார் ஒரு இடத்துல. 4,50,000 லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கிறார். இன்னும் அந்த 75,000 கொடுக்க முடியாத ஒரு நிலை. எவ்வளோ கொடுத்தாலும் வட்டி என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்படி அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இதற்காய் நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும் அன்பானவர்களே. அப்போ பாருங்கள், நாம் சாவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு உண்மையாய் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை என்று சொன்னால், தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மாருடைய துன்மார்கன் அவன் மேல் தான் இருக்கும். பார்த்தீங்களா? நீதிமான்கள் மேலே நீதி இருக்கும், அவன் மேலே இருக்கும். துன்மார்கன் மேலே துன்மார்கன் தான் இருக்கும். அதற்கு இது அப்படிதானா? அப்போ துன்மார்கன் நீதிமான்கள் மேலே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு துன்மார்கன் அவனுக்கு ஒரு வழி இருக்காதா? பிழைப்பதற்கு நீதிமான் என்கிறதான அந்த வழி ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீரானால் அதற்கு வழி உண்டு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி, கவனிக்க 21ஆம் வசனம் பாருங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். துன்மார்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு விட வேண்டும். திரும்பின கடவுள் பக்கமாய் திரும்பி என் கட்டளை எல்லாம் கை கொண்டு என்று சொன்னால், அப்போ அவருடைய கட்டளைகள் இருக்கிறது. நிறைய கட்டளை, 613 கட்டளை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை செய்ய, அதை செய்யாத, ஜெபம் பண்ணு, பொய் பேசாத, விசுவாசமாயிரு, அசுத்தமாக இருக்காது, பரிசுத்தமாயிரு, ஏமாத்தாத, இப்படி இதை செய், இதை செய்யாது, இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. நீதியையும் செய்வாயாக. பாருங்க, அவன் துன்மார்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளையின்படி செய்யும். அப்போ என்னுடைய கட்டளை என்னன்னா, அவருடைய நீதி என்னன்னா, அவன் விசுவாசமாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். பிறகு ஆலயத்தில் அவன் முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை ரசத்தையும் அதை புசிக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், சபை சட்டத்திட்டத்திற்கு உண்மையாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். இப்படி அவருடைய கட்டளைகள். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகண்டத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நீதியை இயேசுவே நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், நீ நான் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நீதிமான் என்கிறதான அந்த மிகப்பெரிய ஒரு மகிமையான காரியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, நீதிமான். துன்மார்கன் என்று அந்த ஈஸியாக வாங்கிடலாம். அதை சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகுமா, கெட்ட பேர் எடுக்கிறது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்போ நாம் நீதிமான் என்கிறதான அந்த பெயர் எடுப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, பரிசுத்தம் இவைகளை கொண்டு நாம் ஆண்டவரோடு சேரும் பொழுது தன் பாவங்களை மறைக்கன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், இரக்கத்தை பெற முடியும். அப்படி பண்ணால் சொல்கிறார் பாருங்க, இருக்கும் தன் துன்மார்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும். துன்மார்கன் தான் செய்து எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாக, அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதமான வார்த்தை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, நான் பாவி, நான் குடிகாரன், நான் மோசக்காரன், என்னால் நான் உண்மை மன்னிக்க முடியாத குற்றம் செய்துவிட்டேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாகி ஒரு குற்ற உணர்வு இருந்து மன அழுத்தத்தில் அநேகர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்கள் எங்கேயாவது போயிடுறாங்க. குற்ற உணர்வு, இந்த துரோகம் நான் செய்து விட்டேனே என்று சொல்லி மென்டலியாக இருக்கிறாங்க. ஆதரவற்றோர், மனநோயாளிகளாக இப்படிப்பட்ட அநேக மக்கள் சாத்தான் அப்படியே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருடைய எல்லா ஆத்துமா என்னுடையது என்று கடவுள் சொல்லுகிறார். ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அன்புள்ளவர்களாயிருங்கள். ஒரு சிலர் அநேகர் இப்படிப்பட்ட ஆதரவற்றோரை அவர்கள் தூக்கி கொண்டு போய் தங்களுடைய காப்பகத்தில் வைத்து பராமரிக்கிறார்கள். அல்லேலூயா.
மிகுந்த மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை சில தேவ மனிதர்கள் அதை எடுத்து செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, நீங்களோ ஆண்டவருடைய வழியாய் இருக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்து துன்மார்கன் செய்கிற சகல அருவருப்புகளையும் செய்வானாயில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துன்மார்க்கத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாமான் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் பின்மாற்றமாக அவர்கள் சாட்சி இல்லாமல் மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முன்பு நல்லா இருந்தாருங்க, நல்ல பரிசுத்தம், இப்போ ஆலயத்துக்கே அவர் போகிறதில்லைங்க, இப்போ அவர் ஊழியமே செய்கிறதில்லைங்க, அவர் விட்டுட்டாருங்க, அவர் விழுந்துட்டாருங்க அப்படி என்று கேள்விப்படுகிற ஒரு சிலர் என்று சொன்னால் ஆண்டவர் ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மிகவும் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய அபிஷேகத்தையும் இழக்காதபடிக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஊழியர்களே, போதகர்களே, சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு சிலருக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடவுள் இந்த வார்த்தையின்படி, கடவுள் எதிர்பார்க்கின்றபடி வாழ்கிறவருக்காக நான் இதை சொல்லவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், அவருடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு இதை பொருந்துதா என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இது பொருந்துதான் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியத்தில் சரியாக இருக்கிறோமா? நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்கள். அங்கே சொல்கிறாங்களா ஜனங்க, ஆண்டோட வழி சரியில்லை, இந்த உபதேசத்தை கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் பேசும் பொழுது கூட, ஐயோயோ இந்த உபதேசம் பயங்கர கடினமாக இருக்கிறது, சிதறி போனார்கள், எல்லாம் விட்டுட்டு ஓடிறார்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ருசித்தாதான் அப்படி அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்களோ அவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்கள், என் வழி செம்மையாக இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இல்லாததாக இருக்கிறது. சரி, உங்களுடைய வழி தான் சரியில்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி அவர் சரியாக தான் போயிருக்கு. அவருடைய வழியில் வரும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்த அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநியாயத்தினால் அவன் சாவான் என்று சொல்லி திருப்பி சொல்கிறார். அப்போ நீதிமான் என்று சொல்லி பாவம் செய்து கொண்டிருந்தாள், மறைமுகமான பாவம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவன் பிழைக்க முடியாது, மரித்து போவான், மோசம் போகாதிருங்கள் என்று தான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறார். துன்மார்கன் தன் செய்த எல்லா துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். க்ளோரி டு காட். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி, அல்லேலூயா, நாம் எல்லாரும் பாவம் செய்து, நாம் எல்லாரும் பாவத்திற்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமை மீண்டும் பெரும்படியாகத்தான் கடவுள் அற்புதமான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்து அவர் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி முந்தின ஆதாம் பாவத்திற்கு உட்படுத்தினான், பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நம்மை உயிரோடு எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் நீதிமான் என்கிறதான மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்துருக்கிற அன்பானவர்களே. அப்படி என்று சொன்னால் நாம் எச்சரிப்படைந்து, யார் அங்கே 28, அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அப்போ ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த நாளில் கடவுள் கொடுக்கிறார். அப்போ நாம் லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அது மாத்திரமில்லை இப்படிய பொருளை இச்சிக்கக்கூடாது, நிலம் மனைவி எதுவும் இச்சிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அநியாயம் நியாய தீர்ப்பு ஒடுக்கக்கூடாது. அநேக வழக்கை தீர்க்காமல் அல்லது ஒரு பஞ்சாயத்து செய்யக்கூடியவர் அதை நியூட்ரலில் போட்டு அதை கண்டுக்காமல் இருப்பது கூட கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். அது முடித்து விட வேண்டும் என்று சொல்லி கடவுள் துரிதப்படுத்துகிற அன்பானவர்களே.
இப்படி பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு வேலை செஞ்சால் சம்பளம் வேஜஸ் வருது, ஆனால் பாவம் செய்தார்கள்னா அவர்களுக்கு சம்பளம் மரணமாக. அப்போ சீக்கிரமாய் ஆண்டவர் கொடுத்த இந்த உலக வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு அவர்கள் இழந்து போகிறார்கள். தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை வெறுக்கிறவனும், இந்த உலகத்தின் காரியங்கள் வெறுக்கிறவனும் அதை நித்தியத்தை பெற்றுக்கொள்வான் என்பதைத்தான் ஆவியானவர் அற்புதமாய் இங்கே நம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரே ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த 29ஆம் வசனம் பாருங்கள், எசேக்கியேல் 18:20. இஸ்ரவேல் வம்சத்தாரே ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையா இல்லாதிருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, என் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ அவனவனுக்கு தக்க கிரியைகள் பலனை அவர் என்ன பண்ணுறார்? வரப்போகிறாரு. நியாயாதிபதி இயேசு வரப்போகிறார், இரட்சகர் வரப்போகிறார், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் நியாயம் விசாரிப்பார். உன்னுடைய வழி சரியில்லையா, ஆண்டுடைய வழி சரியில்லை என்பதை அவர் விளக்கம் கொடுப்பார் நிச்சயமாக. ஏன்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவரில் பாவம் இல்லை. நாம் பாவியில் இருக்கையில் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பிழைக்கவே பிழைப்போம் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தை புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வியோடு கடவுள் நமக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் துரோகங்கள். அப்போ துரோகன்றது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மோசமான காரியம். அந்த துரோகத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் அது தனியாக இன்னொரு நாளைக்கு நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்கள் துரோகங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களது புது இருதயத்தை புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு புது இருதயத்தை கொடுக்குறாரு. புது வருஷத்தில் புது இருதயத்தை கொடுக்குறாரு, புது ஆவியை கொடுக்குறார். உங்கள் கல்லான இருதயத்தை அப்புறப்படுத்தி சதையான இருதயத்தை, கடவுளை தேடுகிற ஒரு உணர்வு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், ஜெபம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஆத்ம பாரம், இவெல்லாம் தாண்டியில் கொடுக்குறார். அன்பானவர்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நான் பிழைக்க செய்யும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய நித்தியத்திற்கென்றனை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த அற்புதமான எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களில் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் இவெல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருந்தால் தயவுசெய்து ஆண்டவரே நாங்கள் அதை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்கிறதான ஒரு தாழ்மையோடு நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். அன்பானவர்களை, என்று சொன்னால் தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் நீதிமான் கிடையாது. நாம் எல்லாரும் பாவிகளாயிருந்தோம், காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி அவன் தன் வழியில் போனோம். தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே நம்ம எல்லாம் சிலுவை இன்றையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிழைக்கும்படியாக, நாம் நித்திய ஜீவனில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் அவரோடு என்றென்று வாழ்ந்திருக்கும்படி கடவுள் வாஞ்சிக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் அவரிடத்தில் ஒப்புராகுங்கள். இயேசுவே, இனி வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு தவறு செய்யாதபடிக்கு உண்மையாய் உமக்கு பிரியமாய் இந்த ஆண்டில் வாழ்ந்து ஆண்டவரே நித்தியத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கல்வாரி அன்பை ஆண்டவர் நாங்கள் மறவாதபடிக்கு உமக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிற மக்களாய் எங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஜெபிப்போமா? நிச்சயமாக அப்படி ஜெபித்தீர்களானால் அவருடைய பாவம் மன்னிப்பையும் அவருடைய அன்பையும் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான்
ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலாகவிடு என்று சொல்லுகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அநேகரை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் அன்பின் வார்த்தை அவர் சொன்னதை நினைவு கூர்ந்து நாம் மனம் திரும்பி பிழைக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்தமை ஆளுகை செய்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.